ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎம் டெய்லரிங். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தின் 5வது நாள் தாங்க பார்க்குறோம். இன்றைக்கும் எனக்கு வீட்டில் முல்லைப்பூ கிடச்சதுனால இன்றைக்கும் சாமிக்கு நான் முல்லைப்பூவே வச்சுக்கிட்டேன். அப்புறம் நேற்று காலையில் எந்திரிச்சிலேருந்து என் மனசு என்ன தடுமாற்றமாக இருந்தது. நேற்று சாமி கும்பிடையிலையும் நேற்று இரு மனசாக தான் நான் சாமி கும்பிட்டேன். அதனால் எனக்கு நேற்று என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா, வேலை செய்கிற இடத்துல ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சுங்க. மதியம் வரைக்குமே எனக்கு என்னோடய வேலையில் நல்லபடியாக ஓட்டமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சரி, இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு நேற்று விட்டுட்டேன். இன்றைக்கி பொழுது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்து 5வது நாள் பூஜை எனக்கு இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெய்வேத்தியம் என்ன வச்சு சாமி கும்பிடுவீங்கன்னு. நெய்வேத்தியம் நான் வீட்டில் எனக்கு உலர்ந்த திராட்சை வச்சுருப்பேன், இல்லைன்னா கல்கண்டு வச்சுருப்பேன். ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் கண்டிப்பாக வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும். நான் வீட்டில் விளக்கு ஏற்றுறப்போ வீட்டில் எண்ணெய் ஊற்றி திரி மட்டும் போட்டு விளக்கு ஏற்றக்கூடாதுங்க. எப்போவுமே அதில் ஒரு கல்கண்டு ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் நீங்கள் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. கல்கண்டு அதுலேயும் 1, 2ன்னு அந்த விளக்கில் போட்டு தான் நம்ம சாமி விளக்கேற்றி சாமி கும்பிடணும். வெறும் விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்பிடக்கூடாது. அந்த எண்ணெய் நம்ம பசியோடு இருக்கிற மாதிரி விளக்கேற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சின்னதாக ஒரு துண்டு கல்கண்டு போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் 5வது நாள் பூஜை எனக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது என்னோடய வீடியோவில் குறை இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.